விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். வணக்கம். ஜம் செய்திகளுக்காக தமிழ் மொழி. இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் ஜம் தலைப்புச் செய்திகளை காணலாம். மெட்ரோ பெட்டிகள் என்ஜின்கள் தயாரிப்பில் சிறந்து விளங்கும் குஜராத், பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம். தமிழகத்தின் 17வது சட்டப்பேரவையின் முதல் கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. புதிதாக தேர்வு செய்யப்பட்டுள்ள சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் பதவியேற்பு. பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டால் நாங்கள் சரணடைந்து விட்டோம் என்று பொருள் அல்ல. ஈரான் அதிபர் மசூத் பெஜஸ்கியான் அறிவிப்பு. ஐபிஎல் 20 ஓவர் கிரிக்கெட் தொடரின் 53வது போட்டி. லக்னோவை வீழ்த்தி சென்னை அணி அபார வெற்றி. தென் மாவட்டங்களில் இன்று இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. இனி விரிவான செய்திகளை காணலாம். உப்பு மட்டுமே உற்பத்தியான குஜராத்தில் தற்போது மெட்ரோ பெட்டிகள் என்ஜின்கள் தயாரிக்கப்பட்டு வருகின்றன என்று பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதத்துடன் தெரிவித்துள்ளார். குஜராத் மாநிலம் ஜாம்நகர் பகுதியில் பிரதமர் நரேந்திர மோடி நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு பேசினார். அப்போது வளர்ச்சியை நோக்கி குஜராத் மிகப்பெரிய அடியை எடுத்து வைத்திருக்கின்றது என்று கூறினார். ஒரு காலத்தில் உப்பு தவிர்த்து வேறு எதுவும் குஜராத்தில் உற்பத்தியாகவில்லை என்றும், ஆனால் தற்போது சிப்புகள், மெட்ரோ ரயில் பெட்டிகள், நவீன ரயில்களுக்கான என்ஜின்கள் தயாரிக்கப்படுகின்றன என்றும் தெரிவித்தார். நம்முடைய நாட்டில் பருவநிலைக்கான அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு துறையை முதலில் நிறுவிய மாநிலம் என்ற பெருமையை குஜராத் பெற்றுள்ளது என்று குறிப்பிட்டார். தமிழகத்தின் 17வது சட்டப்பேரவையின் முதல் கூட்டத்தொடர் இன்று காலை 9:30 மணிக்கு தொடங்குகின்றது. தமிழக சட்டசபை செயலகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழகத்தின் 17வது சட்டப்பேரவையின் முதல் கூட்டத்தொடர் இன்று காலை 9:30 மணிக்கு தொடங்க உள்ளதாக தெரிவித்துள்ளது. புதிதாக தேர்வு செய்யப்பட்டுள்ள உறுப்பினர்கள் அனைவரும் வந்து சட்டமன்ற உறுப்பினராக பதவியேற்பு உறுதிமொழி எடுத்துக் கொள்ள வேண்டும். சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு தற்காலிக பேரவைத் தலைவர் கருப்பையா பதவி பிரமாணம் செய்து வைக்க உள்ளதாக தெரிவித்துள்ளது. மேலும் பேரவைத் தலைவர் மற்றும் துணைத் தலைவருக்கான தேர்தல் நாளை காலை 9:30 மணிக்கு நடைபெறும் என அறிவித்துள்ளது. இதைத் தொடர்ந்து பெரும்பான்மையை கோரும் தீர்மானத்தின் மீதான வாக்கெடுப்பும் நடத்தப்படும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. சர்வதேச நாடுகளுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டால் நாங்கள் சரணடைந்து விட்டோம் என பொருள் அல்ல என்று ஈரான் அதிபர் மசூத் பெஜஸ்கியான் தெரிவித்துள்ளார். ஈரான் அதிபர் மசூத் பெஜஸ்கியான் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். இதில் நாங்கள் எதிரிகள் முன் எப்போதும் தலைவணங்க மாட்டோம் என்று கூறினார். சர்வதேச நாடுகளுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டால் நாங்கள் சரணடைந்து விட்டோம் என்று பொருள் அல்ல என்று தெரிவித்தார். ஈரானின் உரிமைகளை பாதுகாப்பதுடன் உறுதியான வலிமையுடன் தேச நலன்களை பாதுகாப்பதே தங்களுக்கு இலக்காகும் என்று தெரிவித்தார். ஈரான் தன்னுடைய அடிப்படை உரிமைகளை பாதுகாப்பதற்காகவே பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவதாக கூறினார். எனவே போரை முடிவுக்கு கொண்டு வருவதில் கவனம் செலுத்தும் வகையில் பேச்சுவார்த்தைகள் இருக்கும் என்று தெரிவித்தார். ஐபிஎல் 20 ஓவர் கிரிக்கெட் தொடரின் 53வது போட்டியில் லக்னோவை வீழ்த்தி சென்னை அணி வெற்றி பெற்றுள்ளது. சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள எம்.ஏ. சிதம்பரம் மைதானத்தில் 19வது ஐபிஎல் 20 ஓவர் கிரிக்கெட் தொடரின் 53வது போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணிகள் மோதின. டாஸ் வென்ற சென்னை அணி பந்துவீச்சை தேர்வு செய்தது. இதன்படி முதலில் பேட்டிங் செய்த லக்னோ அணி 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 203 ரன்கள் எடுத்தது. இதில் சிறப்பாக விளையாடிய ஜாஸ் இங்கிலீஷ் 85 ரன்கள் எடுத்தார். இதையடுத்து 204 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய சென்னை அணி 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்புக்கு 208 ரன்கள் எடுத்து வெற்றி பெற்றது. இதில் மிகவும் அதிரடியாக விளையாடிய உர்வில் பட்டேல் 65 ரன்கள் எடுத்து அசத்தினார். தென் மாவட்டங்களில் இன்று இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மன்னார் வளைகுடா மற்றும் அதனையொட்டி உள்ள இலங்கை பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நாளை குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது.
மேலும் தெற்கு உள் கர்நாடக மற்றும் தமிழகம் வழியாக வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகின்றது. இவை காரணமாக தமிழ்நாட்டில் வருகின்ற 16ஆம் தேதி வரை மழைக்கு வாய்ப்பு இருக்கின்றது. இதன்படி தமிழகத்தில் இன்று சில இடங்களிலும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்யக்கூடும். மேலும் ராமநாதபுரம், திருநெல்வேலி, கன்னியாகுமரி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழக சட்டமன்றத்தின் தற்காலிக சபாநாயகர் கருப்பையாவுக்கு கவர்னர் அர்லேக்கர் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். தமிழ்நாட்டின் 12வது முதலமைச்சராக தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் பதவியேற்றார். இதையடுத்து தமிழக சட்டமன்றத்தின் தற்காலிக சபாநாயகராக கருப்பையா பதவியேற்றுள்ளார். கிண்டியில் உள்ள கவர்னர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் விஜய் முன்னிலையில் கருப்பையாவுக்கு கவர்னர் அர்லேக்கர் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். தற்போது தற்காலிக சபாநாயகராக பதவியேற்றுள்ள கருப்பையா கடந்த 2011 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் சோழவந்தான் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். அதன் பின்னர் 2016 மற்றும் 2021 சட்டமன்ற தேர்தல்களில் இவருக்கு அதிமுக சார்பில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படவில்லை. இந்நிலையில் கடந்த மார்ச் மாதம் தாவேகவில் இணைந்த கருப்பையா 2026 சட்டமன்ற தேர்தலில் சோழவந்தான் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆட்சி பொறுப்பேற்ற முதல் நாளிலிருந்தே தாங்கள் அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற தீவிரமாக பணியாற்றுவோம் என்று அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சென்னையில் தமிழக அமைச்சரும் தாவேக தலைவருமான நிர்மல்குமார் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தமிழக மக்கள் எங்கள் கட்சியையும் எங்கள் தலைவரையும் முழுமையாக நம்பி தங்களுக்கு அதிகபட்ச வாக்குகளை அளித்துள்ளனர் என்று கூறினார். ஆட்சி பொறுப்பேற்ற முதல் நாளிலிருந்தே தாங்கள் அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற தீவிரமாக பணியாற்றுவோம். ஒவ்வொரு துறையிலும் தற்போது என்ன நிலையில் உள்ளது, எவையெல்லாம் இல்லை, எவற்றின் மீது கவனம் செலுத்த வேண்டும், எவற்றுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்பது குறித்த வெள்ளை அறிக்கையை நாங்கள் வெளியிடுவோம் என்றார். அவை அனைத்தும் அறிந்து கொள்வதற்கான முழு உரிமையும் தமிழக மக்களுக்கு உண்டு என்று தெரிவித்தார். தமிழக மக்களாகிய நாம் இனி எவ்வித அச்சமும் இன்றி வாழலாம் என்று தமிழக வெற்றி கழக செய்தி தொடர்பாளர் ராதன் பாண்டே தெரிவித்துள்ளார். தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைத்தது குறித்து சென்னையில் தமிழக வெற்றி கழக செய்தி தொடர்பாளர் ராதன் பண்டிட் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது தான் இதை மிகவும் ரசிப்பதாகவும் தன் வாழ்நாள் முழுவதும் தான் பாதுகாப்பாக இருப்பேன் என்றும் கூறினார். இனிவரும் தன் வாழ்க்கையை தான் முழுமையாக அனுபவிக்கப் போவதாகவும் இது அனைத்து தமிழ் மக்களுக்கும் பொருந்தும் என்றும் கூறினார். தமிழக மக்களாகிய நாம் இனி எவ்வித அச்சமும் இன்றி வாழலாம். எந்த ஒரு கட்சியை சார்ந்த வார்டு உறுப்பினர் குறித்தோ அல்லது வேறு யாரை குறித்தோ நாம் கவலைப்பட தேவையில்லை என்று தெரிவித்தார். 200 யூனிட் மின்சாரம் இலவசமாக வழங்கவும் போதை ஒழிப்பிற்கு சிறப்பு படை உருவாக்கவும் முதல் கையொப்பமிட்ட தமிழக முதலமைச்சர் சி ஜோசப் விஜய்க்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் நன்றி தெரிவித்துள்ளார். திண்டிவனம் அருகே உள்ள தைலாபுரம் இல்லத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் தலைமையில் தேர்தல் தோல்வி குறித்தும் கட்சியின் வளர்ச்சி பணிகள் அடுத்த கட்ட நகர்வுகள் குறித்து 2வது நாளாக மாவட்ட செயலாளர்கள், மாவட்ட தலைவர்கள் பங்கேற்ற கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் பாமக செயல் தலைவர் ஸ்ரீகாந்தி, கௌரவ தலைவர் ஜி.கே. மணி உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் பங்கேற்றனர். கூட்டத்திற்கு செய்தியாளர் சந்திப்பினை தவிர்த்து தமிழக முதலமைச்சராக விஜய் பொறுப்பேற்றதற்கு வாழ்த்து தெரிவித்து பாமக நிறுவனர் ராமதாஸ் அறிக்கை வெளியிட்டுள்ளார். அதில் தமிழகத்தில் 17வது சட்டமன்றத்தின் முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள தமிழ்நாடு வெற்றி கழக தலைவர் ஜோசப் விஜய்க்கும் அவரது அமைச்சரவையில் அங்கம் பெற்றுள்ள அமைச்சர்களுக்கும் தனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் ஜோசப் விஜய் தலைமையில் அமைந்துள்ள புதிய தமிழக அரசு தமிழக மக்களின் நலனையும் சமூக நீதியையும் வளர்ச்சியையும் முன்னிறுத்தி சிறப்பான ஆட்சியை வழங்குவார் என்ற நம்பிக்கை உள்ளதாகவும் இந்த புதிய அரசு மக்கள் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் நல்லாட்சியை வழங்க வேண்டும் என்றும் தமிழகத்தின் முன்னேற்றத்திற்காக அனைத்து தரப்பினரையும் இணைத்து செயல்பட்டு வெற்றிகரமான நிர்வாகத்தை வழங்கவும் வாழ்த்துகள் எனவும் குறிப்பிட்டுள்ளார். பதவி ஏற்றவுடன் 200 யூனிட் மின்சாரம் இலவசமாக வழங்கவும் போதை ஒழிப்புக்கு சிறப்பு படை உருவாக்கவும் முதல் கையொப்பம் இட்டமையை வரவேற்று தனது நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் என ராமதாஸ் தெரிவித்துள்ளார். மேலும் தமிழக வெற்றி கழகத்தின் தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது போல்
சாதிவாரி கணக்கெடுப்பை உடனே நடத்திட வேண்டும், அவற்றை கொண்டு உரிய சமூகங்களுக்கு உரிய இடஒதுக்கீடு வழங்கிட வழிவகை செய்ய வேண்டும் எனவும் பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். தமிழுக்கு எப்போதும் முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் என்பதே எங்களின் கோரிக்கை என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன் தெரிவித்துள்ளார். தமிழக முதலமைச்சர் பதவியேற்பு விழாவில் தமிழ்தாய் வாழ்த்து 3வது பாடலாக பாடப்பட்ட சர்ச்சை குறித்து சென்னையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது இது ஒரு கண்டனம் அல்ல என்றும் அரசு இப்போதுதான் பொறுப்பேற்றுள்ளது என்றும் கூறினார். இதில் தவறு எங்கு நிகழ்ந்தது என்பதை ஆராய்ந்து அதை சரி செய்வதை உறுதி செய்யுமாறு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் வலியுறுத்தினார். தமிழுக்கு எப்போதும் முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் என்பதே எங்களின் கோரிக்கை என்றும் தெரிவித்தார். தமிழக முதலமைச்சர் பதவியேற்பு விழாவில் தமிழ்தாய் வாழ்த்து 3வதாக பாடப்பட்டது தனக்கு வேதனை அளிப்பதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் சண்முகம் தெரிவித்துள்ளார். தமிழக முதலமைச்சராக தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் பதவியேற்றார். பதவியேற்பு விழாவில் தமிழ்தாய் வாழ்த்து சர்ச்சை குறித்து சென்னையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் சண்முகம் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது வழக்கமாக தமிழ்நாட்டில் ஒரு அரசு நிகழ்ச்சி என்றால் அது தமிழ்தாய் வாழ்த்துடன் தொடங்கி தேசிய கீதம் பாடி நிறைவு பெறும். ஆனால் இந்த மரபை மாற்றி நடைபெற்ற நிகழ்வில் முதலில் வந்தே மாதரம் பாடப்பட்டது, 2வதாக தேசிய கீதம் பாடப்பட்டது, 3வதாக தமிழ்தாய் வாழ்த்து பாடப்படும் வகையில் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது தனக்கு வேதனை அளிப்பதாக தெரிவித்தார். இன்றைய தினம் புதிய தமிழக அமைச்சரவை பதவியேற்பு நிகழ்ச்சி என்பது நடைபெற்றது. வழக்கமாக தமிழ்நாட்டில் அரசு நிகழ்ச்சி என்று சொன்னால் முதலில் தமிழ்தாய் வாழ்த்து பாடப்படுவதும் நிகழ்ச்சியினுடைய நிறைவில் தேசிய கீதம் பாடப்படுவது என்பதுதான் வழக்கம். ஆனால் இந்த மரபை மாற்றி முதலில் இன்றைக்கு வந்தே மாதரம் பாடலும், அதற்கு அடுத்தபடியாக தேசிய கீதமும், 3வதாக தமிழ்தாய் வாழ்த்தும் என்கிற முறையில் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு இருந்தது என்பது நிகழ்ச்சிக்கு வந்திருந்தவர்கள் மத்தியில் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. ஏன்னால் இது போன்ற ஒரு சம்பவம் இதற்கு முன்பாக தமிழ்நாட்டில் நடைபெற்றதில்லை. ஆகவே இதற்கு காரணமான அதிகாரிகள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் வற்புறுத்த விரும்புகிறேன். மக்கள் மாற்றத்தை விரும்பினார்கள், தற்போது அந்த மாற்றம் வந்துவிட்டது. முதலமைச்சர் விஜயின் சேவை தொடரட்டும் என்று நடிகர் மோகன் தெரிவித்துள்ளார். மதுரையில் ஸ்டார் குரு சேரிட்டபிள் ட்ரஸ்ட் நிறுவனர் குருசாமி பல்வேறு சமூக சேவைகளை செய்து வருகிறார். மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் உள்ள நோயாளிகளின் உறவினர்கள், பொதுமக்கள் என தினமும் 1000 நபர்களுக்கு மதிய உணவு இலவசமாக வழங்கி வருகிறார். இந்நிலையில் பிரபல தமிழ் திரைப்பட நடிகர் மோகன் தனது பிறந்த நாளை கொண்டாடும் விதமாக அங்கு சென்று பொதுமக்களுக்கு உணவுகளை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், நண்பர் ஸ்டார் குரு பல்வேறு சேவைகளை இந்த சமூகத்திற்கு செய்து வருகிறார். அதன் அடிப்படையில் மக்களுக்கு உணவு வழங்கியதில் மகிழ்ச்சி. அவரது சேவைகளும் தொடர வாழ்த்துக்களை தெரிவித்தார். முதலமைச்சராக விஜய் பொறுப்பேற்றது குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர், தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள விஜய்க்கு தனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். மேலும் மக்கள் மாற்றம் வர வேண்டும் என்று விரும்பினார்கள், தற்போது மாற்றம் வந்துள்ளது, அவரது சேவை தொடரட்டும் என்று தெரிவித்தார். இன்னொரு 1000 பேருக்கு 2000 பேருக்கு சாப்பாடு உதவி செய்யறதுங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். அதுக்கெல்லாம் உங்களுக்கு தான் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். எல்லோரும் இருந்து சாப்பிட்டு போங்கன்னு நானும் ஆசைப்படுறேன். நன்றி நன்றி. அதுதான் ஏன் நன்றி சொல்லிட்டேன், மறுபடியும் டவுட் பண்றீங்க. ஆமா, உங்களை மாதிரியே எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்கும். சென்னை கீழ்கட்டளையில் விஜய் தமிழக முதலமைச்சராக பதவியேற்றதை கொண்டாடும் விதமாக 1000 நபர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. தமிழக வெற்றி கழகம் நடைபெற்று முடிந்த சட்டமன்ற தேர்தலில் அதிகப்படியான இடங்களை பிடித்து வெற்றி பெற்று கூட்டணி ஆட்சி அமைத்து தமிழகத்தின் முதலமைச்சராக தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் முதலமைச்சரானார். அதனை கொண்டாடும் விதமாக சென்னை கீழ்கட்டளையில் கீழ்கட்டளை பகுதி நிர்வாகி தனுஷ் அஜய் அவர்களின் ஏற்பாட்டில் 1000 நபர்களுக்கு அசைவு விருந்து வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மாவட்ட செயலாளர் மின்னல்குமார் மற்றும் பல்லாவரம் சட்டமன்ற தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் காமாட்சி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்.
தமிழக முதலமைச்சராக ஜோசப் விஜய் பதவியேற்றுக் கொண்டதற்கு புதுக்கோட்டையில் தமிழக வெற்றி கழகம் மற்றும் காங்கிரஸ் கட்சியினர் வெடி வெடித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். நடந்து முடிந்த தமிழக சட்டமன்ற தேர்தலில் பெரும்பான்மை இடங்களை பிடித்து தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற்றது. வெற்றி பெற்றிருந்த தமிழக வெற்றி கழகத்திற்கு விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட், காங்கிரஸ் மற்றும் IUML ஆகிய கட்சிகள் ஆதரவு அளித்தனர். இந்நிலையில் சென்னை நேரு விளையாட்டு அரங்கில் முதல்வர் பதவியேற்கும் நிகழ்வு ஆளுநர் தலைமையில் நடைபெற்றது. தமிழகத்தின் முதலமைச்சராக ஜோசப் விஜய் பதவியேற்றுக் கொண்டார். அதனை கொண்டாடும் வகையில் புதுக்கோட்டை மாநகராட்சிக்கு உட்பட்ட பெரியார் நகர், TVS கார்னர், புதிய பேருந்து நிலையம், பழைய பேருந்து நிலையம் உள்ளிட்ட பகுதிகளில் தமிழக வெற்றி கழகம் மற்றும் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள் வெடி வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். பாலருவி விரைவு ரயிலில் புனித யாத்திரை சென்ற குழந்தையை பலாத்காரம் செய்த இளைஞரை தாக்கி ரயில்வே காவல்துறையினரிடம் சக பயணிகள் ஒப்படைத்தனர். கேரளா மாநிலம் கொல்லம் அருகே பாலருவி விரைவு ரயிலில் தனது தாத்தாவுடன் 6 வயது பெண் குழந்தை பல்வேறு ஆலயங்களுக்கு புனித யாத்திரை சென்று திரும்பியுள்ளார். இந்நிலையில் ரயிலில் தாத்தா சற்று கண்ணயர்ந்த நேரத்தில் அதே ரயிலில் பயணம் செய்த கொல்லம் அயத்து பகுதியைச் சேர்ந்த 40 வயதான சானிஷ் என்பவர் மது போதையில் 6 வயது பெண் குழந்தையை தூக்கி சென்று ஆளில்லாத பெட்டியில் வைத்து பாலியல் பலாத்காரத்தில் ஈடுபட்டுள்ளார். இந்நிலையில் பெண் குழந்தை அழுது கொண்டு வந்ததை சக பயணிகள் பார்த்து விவரம் அறிந்தனர். பின்னர் பயணிகள் உதவியுடன் குற்றவாளியான சனீஷை தாக்கி பிடித்து புனலூர் ரயில்வே காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர். இந்த சம்பவம் கேரளாவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழக முதலமைச்சராக தமிழக வெற்றி கழக தலைவர் ஜோசப் விஜய் பதவியேற்றதை வரவேற்கும் விதமாக திருவண்ணாமலை மாவட்டம் மங்களம்புதூர் கிராமத்தில் தமிழக வெற்றி கழகத்தினர் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். தமிழ்நாடு முதலமைச்சராக தமிழக வெற்றி கழக தலைவர் ஜோசப் விஜய் பொறுப்பேற்றுக் கொண்டதை மங்களம்புதூர் MGR சிலை அருகே தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் கொண்டாடும் நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக துறிஞ்சாபுரம் தெற்கு ஒன்றிய செயலாளர் சுரேஷ் கலந்து கொண்டு பட்டாசு வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினார். மேலும் சாலையில் சென்ற பயணிகள், வாகன ஓட்டிகள், பொதுமக்கள் என பலருக்கும் தாவேகவினர் இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். நிகழ்ச்சியில் தமிழக வெற்றி கழகம் கட்சியினர் ஆறுமுகம், ஜெயக்குமார், மணிகண்டன், சக்திவேல், ஆனந்தன், ஏழுமலை, குணா, துரை, விஸ்வநாதன், கனகராஜ், அருண் ஞானசேகரன், சுந்தர் மற்றும் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். குன்றத்தூரில் செயல்படும் தனியார் பள்ளியில் சேக்கிழார் தையல் கலை தொழிலாளர்கள் நலச்சங்கம் சார்பில் இலவச பொது மருத்துவ முகாம் நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் நகராட்சிக்கு உட்பட்ட தனியார் பள்ளியில் சேக்கிழார் தையல் கலை தொழிலாளர்கள் நலச்சங்கம் மற்றும் ராஜலட்சுமி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையும் இணைந்து இலவச மருத்துவ முகாமை நடத்தியது. முகாமை செந்தில்குமார் ஒருங்கிணைத்தார். முகாமில் நடைபெற்ற மருத்துவ குழுவினர் பொதுமக்களுக்கு சிகிச்சை அளித்து மருந்து, மாத்திரைகளை இலவசமாக வழங்கினர். முகாமில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். முகாமில் தையல் கலைஞர்கள் சங்க தலைவர் சிவக்குமார், செயலாளர் பழனி, பொருளாளர் மகாலிங்கம், மருத்துவமனை முகாம் அமைப்பாளர் ரமேஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். சேக்கிழார் தையல் கலைஞர் தொழிலாளர் நல சங்கம் ஒரு சங்கம் வச்சிருக்கோம். அந்த சங்கத்துடைய முதல்ல நம்ம ஒரு மெடிக்கல் கேம்ப் நடத்திருக்கோம். அது இந்த சங்கத்தோட இணைஞ்சு மெடிக்கல் கேம்ப் நடத்திருக்காங்க. ராஜலட்சுமி மருத்துவமனை கல்லூரி அவங்க இணைஞ்சு நம்ம 2 பேர் நடத்தியிருக்காங்க. இது HMS ஸ்கூல் குன்றத்தூர்ல நடத்திருக்கோம். இதுல 200 பேர் பயனாளிகள் பயன்பெற்றிருக்காங்க. இதுல நிறைய தையல் கலைஞர்களும் பயன்பெற்றிருக்காங்க. இந்த சங்கத்தின் மூலமா நாங்க நிறைய நலத்திட்டங்களும் பண்ணிட்டு இருக்கோம். அது ஏற்கனவே நாங்க பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் நம்ம தொடர்ந்து பண்ணணும்னு நினைக்கிறோம். நன்றி. குமணஞ்சாவடியில் உள்ள ஊத்துக்காட்டு எல்லையம்மன் கோவிலில் அம்மனை குளிர்விக்கும் விதமாக 1008 இளநீர் அபிஷேகம் செய்யப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி குமணஞ்சாவடியில் ஊத்துக்காட்டு எல்லையம்மன் கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. கோடை காலத்தின் வெப்பத்தை தணிக்கவும், கத்திரி வெயிலின் உக்கிரம் குறைந்து மழை பெய்து நாடு செழிக்க வேண்டியும் அம்மனை குளிர்விக்கும் விதமாக அம்மனுக்கு 1008 இளநீர் அபிஷேகம் செய்யப்பட்டது. முன்னதாக காலையில் கணபதி ஹோமமும், அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகமும், அலங்காரமும், விசேஷ பூஜைகளும் நடைபெற்றன. இந்த நிகழ்ச்சியில் கோவில் தர்மகர்த்தா, முன்னாள் நகர்மன்ற தலைவர் பூவை ஞானம், நிர்மலா ஞானம், பிரேம்குமார் மற்றும் ரவி குருக்கள்,
ராமு பூசாரி, கோவில் நிர்வாகிகள், பூந்தமல்லி சுற்றுவட்டார பகுதிகளை சேர்ந்த பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டனர். பண்ருட்டியில் அரசு உதவி பெறும் முத்தையர் மேல்நிலைப் பள்ளியில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவர்களுக்கு தலைமை ஆசிரியர் நினைவு பரிசுகள் வழங்கி பாராட்டு தெரிவித்துள்ளார். கடலூர் மாவட்டம் பண்ருட்டியில் அரசு உதவி பெறும் முத்தையர் மேல்நிலைப் பள்ளியில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாணவி அர்ச்சனா 593 மதிப்பெண்கள் எடுத்து முதலிடம் பிடித்தார். அவருக்கு அப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் நினைவு பரிசுகள் வழங்கி பாராட்டு தெரிவித்தார். இதன் பின்னர் அவர் பள்ளியில் 2ஆம், 3ஆம் இடங்களை பிடித்த மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கினார். தமிழ்ல 99, இங்கிலீஷ்ல 98, எக்கனாமிக்ஸ்ல 98, காமர்ஸ் அக்கௌண்டன்சில 99, அப்புறம் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ல 100. இதுக்கு மொத்த காரணமே இந்த ஸ்கூல் தான். இங்க இருக்க ஹெச்எம்ஸ், அப்புறம் டீச்சர்ஸ், அப்புறம் என்னோட பேரண்ட்ஸ் எல்லாருமே எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. இதுக்கப்புறமும் நான் நல்லா படிப்பேன்னு நம்புறேன். இந்த ஸ்கூலுக்கு இன்னும் பெருமை சேர்ப்பேன். இதுக்கப்புறம் கலெக்டர் ஆகணும்னு தான் என்னோட ஆசை. என்ன மாதிரி எல்லாரையும். வேலப்பன் சாவடியில் உள்ள முதியோர் இல்லத்தில் அன்னையர் தின விழா மிக சிறப்பாக நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டம் வேலப்பன் சாவடியில் அக்ஷயா முதியோர் இல்லத்தில் அன்னையர் தின விழா அப்துல் கலாம் ட்ரீம் ட்ரஸ்ட் நிறுவனர் உதயகுமார் தலைமையில் நடைபெற்றது. இதில் அவர் வயதான முதியவர்களுக்கு 1 மாதத்திற்கு தேவையான அரிசி மற்றும் மளிகை பொருட்களை வழங்கினார். இதன் பின்னர் கலை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர்களுக்கு சிறப்பு பரிசுகள் வழங்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து கேக் வெட்டி அன்னையர் தினத்தை கொண்டாடினர். சூளகிரி அருகே இருசக்கர வாகனத்தில் கஞ்சா பொட்டலங்களை விற்பனைக்காக கொண்டு வந்த 2வரை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரியில் காவல்துறையினர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது இருசக்கர வாகனத்தில் சந்தேகத்திற்கு இடமாக நின்றவர்களை பிடித்து விசாரணை மேற்கொண்டனர். இதன் பின்னர் அவர்கள் வைத்திருந்த பையை சோதனை செய்த போது அதில் 10 கிலோ கஞ்சாவுடன் டிஜிட்டல் எடை மிஷினும் இருந்தது தெரிய வந்தது. இதையடுத்து கோட்டங்கிரியை சேர்ந்த மகேஷ் மற்றும் முருகேஷ் ஆகியோரை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். தூத்துக்குடி புதிய பேருந்து நிலையத்தில் போக்குவரத்து காவல்துறையினர் வாகன சோதனையின் போது ஆம்னி பேருந்து ஓட்டுநர் மதுபோதையில் இருந்த நிலையில் தப்பித்து ஓடியதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. தூத்துக்குடி புதிய பேருந்து நிலையம் அருகே போக்குவரத்து காவல்துறையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது ஆம்னி பேருந்தை இயக்கி வந்த ஓட்டுநர்கள் மதுபோதையில் இருந்தது தெரிய வந்தது. இதைத் தொடர்ந்து போக்குவரத்து காவல்துறையினர் அவர்களை பேருந்து இயக்க அனுமதி மறுத்தனர். இதன் பின்னர் ஓட்டுநர்கள் காவல்துறையினரிடமிருந்து தப்பித்து ஓட்டம் பிடித்தனர். இதன் காரணமாக பேருந்து இயக்கப்படாததால் பேருந்தில் இருந்த பயணிகள் தவித்தனர். தொடர்ந்து நடு ரோட்டில் இருந்த ஆம்னி பேருந்தை போக்குவரத்து உதவி ஆய்வாளர் பேருந்து நிலையத்தில் பாதுகாப்பாக நிறுத்தினார். இதையடுத்து மற்றொரு ஓட்டுநர் மூலம் சென்னைக்கு பேருந்து இயக்க காவல்துறையினர் அனுமதி வழங்கினர். மேலும் மது அருந்திய ஓட்டுநர்களுக்கு அபராதம் விதிக்கப்பட்டதாக போக்குவரத்து காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்த சம்பவத்தால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. ஹங்கேரியில் அதிபர் விக்டர் ஆர்பன் தேர்தலில் தோல்வியடைந்த நிலையில் அந்நாட்டு நாடாளுமன்ற உறுப்பினர் சோல்ட் ஹெகடஸ் நடனமாடியது சமூக வலைதளங்களில் வைரலாகி உள்ளது. ஹங்கேரியில் அதிபர் விக்டர் ஆர்பனின் 16 ஆண்டுகால ஆட்சி தேர்தலில் தோல்வியடைந்த நிலையில் டீசா கட்சி ஆட்சியை பிடித்து உள்ளது. இதை கொண்டாடும் விதமாக அந்நாட்டு நாடாளுமன்ற உறுப்பினர் சோல்ட் ஹெகடஸ் நடனமாடியது சமூக வலைதளங்களில் வைரலாகி உள்ளது. இவர் அந்நாட்டின் சுகாதார அமைச்சராக பதவியேற்க உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மெட்ரோ பெட்டிகள், என்ஜின்கள் தயாரிப்பில் சிறந்து விளங்கும் குஜராத், பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம். தமிழகத்தின் 17வது சட்டப்பேரவையின் முதல் கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. புதிதாக தேர்வு செய்யப்பட்டுள்ள சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் பதவியேற்பு. பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டால் நாங்கள் சரணடைந்து விட்டோம் என்று பொருள் அல்ல. ஈரான் அதிபர் மசூத் பெஜஸ்கியான் அறிவிப்பு. IPL 20 ஓவர் கிரிக்கெட் தொடரின் 53வது போட்டி. லக்னோவை வீழ்த்தி சென்னை அணி அபார வெற்றி. தென் மாவட்டங்களில் இன்று இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.
விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம்.